வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம லாரன்ஸ் விசையிலேருந்து எப்படி மின்னியக்கு விசையை உருவாக்குறது, அதுக்கான கோவை என்ன அப்படிங்கிறத டெரைவ் பண்ணோம். அந்த வீடியோ பார்த்தவங்க அதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவிலேயே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அங்கேயே ரிப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா ரிப்ளை பண்ணுவேன், இல்லை அதுக்கு இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுவேன். இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து தன்மின் தூண்டல் அப்படின்னா என்ன பார்ப்போம். தன்மின் தூண்டல், தன்மின் தூண்டல்னா என்ன, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். இப்போ தன்மின் தூண்டல் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பிச்சுருள் இருக்குது. ஒரு கம்பிச்சுருள், இந்த கம்பிச்சுருளில் நம்ம ஒரு மின்னோட்டத்தை செலுத்துகிறோம். இந்த மின்னோட்டத்தை செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, மின்னோட்டத்தினுடைய மதிப்பு வந்து என்ன அளவு மின்னோட்டத்தை செலுத்தினாலும் சரி, அந்த மின்னோட்டம் வந்து இப்போ 1 ஆம்பியர் மின்னோட்டத்தை செலுத்துகிறோம் அப்படின்னா அந்த 1 ஆம்பியருங்கிறது 0லேருந்து 1 ஆம்பியர், அதாவது 0.1, 0.2, 0.3 அப்படி தான் அது வந்து அதிகரிச்சிருக்கணும், 1 ஆம்பியரை தொட்டிருக்கணும். அதே மாதிரி 2 ஆம்பியர் கரண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா சடனாக 0லேருந்து 2 ஆம்பியர் போயிருக்காது, 0லேருந்து 0.1, 0.2 இப்படி தான் வந்து தொடர்ச்சியாக தான் அதனுடைய மதிப்பு வந்து அதிகரித்து அந்த உச்சபட்ச மதிப்புக்கு வந்து போயிருக்கும் இல்லைங்களா. ஆனால் அது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும், சடனாக நடந்திருக்கும். அப்போ எப்படி இருந்தாலும் மின்னோட்டம் இந்த கம்பிச்சுருளில் நம்ம செலுத்தக்கூடிய மின்னோட்டத்தினுடைய அளவு வந்து மாறுது. அப்படி மாறும்போது என்ன ஆகும், நம்ம படிச்சிருக்கோம், ஒரு கம்பிச்சுருளில் மின்னோட்டம் பாயுது அப்படின்னா அந்த கம்பிச்சுருளில் காந்த பாயம் உருவாகுது இல்லையா. காந்த பாயம் இதில் உருவாகுது. இப்போ இந்த காந்த பாயம் எதனால் உருவாகுது அப்படின்னா நம்ம செலுத்தின மின்னோட்டத்தினால. நம்ம செலுத்தின மின்னோட்டம் மாறுது, அதிகரிச்சதுன்னா இந்த காந்த பாயமும் என்ன ஆகுதுன்னா அதிகரிக்கும். அப்போ அதிகரிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மின்காந்த தூண்டல் நிகழ்ச்சி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். காந்த பாயம், ஒரு கம்பிச்சுருளோடு தொடர்புடைய காந்த பாயம் மாறும் பொழுது அங்கு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போ இப்போ இந்த கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டத்தில் மாற்றம் ஏற்படுறதுனால இந்த கம்பிச்சுருளோடு தொடர்புடைய காந்த பாயம் மாறுது. அதனால் இந்த கம்பிச்சுருளையே ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுது. மின்னியக்கு விசை சிம்பல் வந்து எப்சிலான்னு சொல்லுவோம். அப்போ அந்த மின்னியக்கு விசை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம செலுத்தக்கூடிய மின்னோட்டம் இந்த திசையில் போகுது அப்படின்னா இந்த எண்டு பாசிட்டிவ், இந்த எண்டு நெகட்டிவ். ஆனால் இப்போ இந்த நிகழ்ச்சியில் தூண்டப்படக்கூடிய ஒரு மின்னியக்கு விசை உருவாகுது இல்லை, இந்த மின்னியக்கு விசைக்கு ஒரு திசை இருக்கும்ல, மின்னியக்கு விசைனா அதுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்கும் இல்லை. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும், ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ரைட். அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் நம்ம தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கம்பிச்சுருளில் பாயும் மின்னோட்டத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது அதே கம்பிச்சுருளில் மின்னியக்கு விசை தூண்டப்பட்டால் அந்த நிகழ்வு தன்மின் தூண்டல் எனப்படும். இதுதான் தன்மின் தூண்டல்னா, புரியுதா. ரைட். இப்போ இதோடு தொடர்புடைய சில முக்கியமான வரையறைகளை நம்ம வந்து பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த கம்பிச்சுருளில் ஒரு சுற்றில் பாயக்கூடிய, ஒரு சுற்றில் உருவாகக்கூடிய காந்த பாயம் அது வந்து ஃபைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபை ஒரு சுற்றில் உருவாகக்கூடிய காந்த பாயம் அப்படின்னா இந்த கம்பிச்சுருளில் எத்தனை சுருள் இருக்குது, அப்படி எத்தனை சுற்றுகள் இருக்குது அப்படின்னா n சுற்றுகள் இருக்கிறதா வச்சுக்கோம். கம்பிச்சுருளில் n சுற்றுகள் இருக்குது. அப்போ n சுற்றுகளுக்கு n ஃபை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம வந்து பாய தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். பாய தொடர்பு அல்லது மொத்த காந்த பாயம் சொல்கிறோம். இதுக்கு பேர் பாய தொடர்பு. பாய தொடர்பு அப்படின்னா என்னது, ஒரு கம்பிச்சுருளில் இருக்கக்கூடிய சுற்றுகளுடைய எண்ணிக்கை, அப்புறம் ஒரு சுற்றில் இணையக்கூடிய காந்த பாயம், ரெண்டினுடைய பெருக்கல் பலன் தான் நம்ம பாய தொடர்புன்னு சொல்கிறோம். இது வந்து மொத்த காந்த பாயத்தை குறிக்கும். இந்த கம்பிச்சுருளோடு தொடர்புடைய மொத்த காந்த பாயத்தை குறிக்கும். இது எதுக்கு நேர்விதத்தில் இருக்கும் அப்படின்னா, இந்த கம்பிச்சுருளில் நம்ம செலுத்துகிறோம்ல அந்த மின்னோட்டத்துக்கு நேர்தகவில் இருக்கும். ஏன்னா நம்ம செலுத்துகிற மின்னோட்டம் அதிகரிச்சதுன்னா இந்த மொத்த காந்த பாயம் அதிகரிக்குது. சப்போஸ் மின்னோட்டம் குறைஞ்சிதுன்னா மொத்த காந்த பாயம் குறையும். அதனால் n பை ப்ரொபோஷனல் டு I அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ப்ரொபோஷனல் சிம்பல் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஈக்குவல் போடுறோம். அப்படி ஈக்குவல் போடுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாறிலி சேர்ப்போம். அந்த மாறிலி என்ன அப்படின்னா L, கேபிட்டல் L. இந்த மாறிலி இருக்குல்ல, இந்த மாறிலிக்கு பேர், இது வந்து ஒரு மாறிலினா நமக்கு தெரியும் இதனுடைய மதிப்பு மாறாது. இந்த கம்பிச்சுருளுக்கு இந்த மதிப்பு மாறாது. வேறு ஒரு கம்பிச்சுருள் பயன்படுத்தினோம்னா அதுக்கு இந்த L மதிப்பு வேறையாக இருக்கும். இந்த கம்பிச்சுருளுக்கு இந்த மதிப்பு
மாறாது. எதை பொறுத்து மாறாது? இந்த ஐ மாறுறதுனாலையோ வேறு எதுனாலையோ மாறாது. அதனால தான் மாறிலின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த எள்ளுக்கு பேர், இந்த மாறிலிக்கு பேர் தன்மின் தூண்டல் எண்ணுன்னு பேர். தன்மின் தூண்டல் எண் அப்படின்னு பேர். தன்மின் தூண்டல் எண் அப்படின்னு பேர். தன்மின் தூண்டல் எண்ணுன்னா என்ன? இந்த மாறிலி தான் தன்மின் தூண்டல் எண்ணுன்னு சொல்லியாச்சு. இப்போ இதை எப்படி வரையறுக்கிறது? தன்மின் தூண்டல் எண் வரையறு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வரையறுக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். எப்படி வரையறுக்கிறதுனா என்னது? இதுக்கு அளவு சொல்லணும் இல்லையா? ஏன்னா இது வந்து ஒரு அளவு அப்படின்னா எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வரையறுக்கணும். எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த கம்பிச்சுருள் வழியாக இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கணும், இந்த ஈக்குவேஷனே எடுத்துக்கணும். இந்த ஈக்குவேஷனில் ஐ மதிப்பு வந்து 1 ஆம்பியர்னு வச்சுக்கோம். ஐ மதிப்பு 1 ஆம்பியர். அதாவது அந்த கம்பிச்சுருள் வழியாக 1 ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்படுது. அப்படி செலுத்தப்படும் போது என்ன ஆகும்? இந்த ஐ மதிப்பு 1ன்னு ஆயிடுச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் பாருங்கள். நமக்கு என்ன ஆகும்? இந்த ஐ 1ன்னு ஆயிடுச்சுன்னா n5 ஈக்குவல்ட்டு என்ன ஆகும்? n5 ஈக்குவல்ட்டு எல்லுன்னு கிடச்சிரும்ல. அப்போ இதுதான் வரையறை. எதுக்கு? தன்மின் தூண்டல் எண்ணுக்கு வரையறை தான். என்னது? ஒரு கம்பிச்சுருள் வழியே ஓரளவு மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த கம்பிச்சுருளோடு தொடர்புடைய மொத்த பாயம் காந்த பாயத்தினுடைய மதிப்பு தான் என்னது? அதன் தன்மின் தூண்டல் எண் என வரையறுக்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன். ஒரு கம்பிச்சுருளில் ஓரளவு மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த கம்பிச்சுருளில் உருவாகக்கூடிய மொத்த காந்த பாயமே அதன் தன்மின் தூண்டல் எண் என வரையறுக்கிறோம். புரியுதா? ரைட். இப்போ இந்த தன்மின் தூண்டல் எண்ணுக்கு என்ன அலகு? ஏன்னா இது வந்து ஒரு அளவு இல்லையா? ஒரு அளவுன்னா அதுக்கு வந்து அலகு இருக்கும். நம்ம நீளம் அப்படிங்கிறது ஒரு அளவு, அதுக்கு அலகு என்ன சொல்கிறோம்? மீட்டர் சொல்கிறோம்ல. அது மாதிரி தன்மின் தூண்டல் எண் அப்படிங்கிறது ஒரு அளவுன்னு சொல்லியாச்சுன்னா இதுக்கு என்ன அலகு அப்படின்னு பார்ப்போம். தன்மின் தூண்டல் எண்ணுடைய அலகு என்ன அப்படின்னா, இது வந்து ஹென்றி அப்படிங்கிற அலகில் நம்ம குறிக்கிறோம். ஹென்றி அப்படிங்கிறது நம்ம ஒரு சயின்டிஸ்ட் நினைவாக இந்த அலகு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஹென்றி. இதுக்கு சிம்பிளை வந்து கேபிட்டல் ஹெச் தான் சிம்பிள். ஹென்றி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஹென்றினா என்ன அப்படின்னு சொல்லணும். இங்கே தன்மின் தூண்டல் என்னன்னு பொதுவாக வரையறுத்தோம். இப்போ ஒரு ஹென்றினா எவ்வளோ சார்? ஒரு ஹென்றி அப்படின்னா எவ்வளவு? அதை வரையறுக்கணும். எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா வச்சே வரையறுக்கலாம். எப்படி இந்த ஃபார்முலா வச்சு வரையறுக்கலாம்? இங்கே பாருங்கள். இந்த ஃபார்முலாவில், இந்த ஈக்குவேஷனில் n5 ஈக்குவல் டு Li இருக்குல்ல. இதில் ஐ வந்து 1 ஆம்பியர்னு வச்சுக்கோம். ஐ 1 ஆம்பியர். அப்போ 1 ஆம்பியர் மின்னோட்டத்தை செலுத்துகிறோம். இந்த n5யும் ஒன்றா இருந்ததுன்னா, n5யோட மதிப்பு இருக்குல்ல, இதுவும் வந்து 1 வெபர் இருக்கும். 1 வெபர். காந்த பாயத்துக்கு அலகு வந்து வெபர். அதனால் 1 வெபராக இருந்ததுன்னா என்ன ஆகும் பாருங்கள். ஐயும் 1 n5யும் 1 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இதுவும் 1 இது ஃபுல்லாக 1ன்னா எல்லோட மதிப்பு என்ன கிடைக்கும்? 1ன்னு தான் கிடைக்கும். அப்போ எல் ஈக்குவல்ட்டு 1 ஹென்றி அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஹென்றிக்கான வரையறை. ஒரு ஹென்றி அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பிச்சுருள் வழியாக ஓரளவு மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த கம்பிச்சுருளில் உருவாகக்கூடிய மொத்த காந்த பாயமானது 1 வெபர் எனில் அந்த கம்பிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண் மதிப்பானது 1 ஹென்றி ஆகும் அப்படின்னு வரையறுக்கலாம். சரியா? மறுபடியும் சொல்கிறேன். ஒரு கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டம் 1 ஆம்பியர் எனில் அந்த கம்பிச்சுருளில் உருவாகக்கூடிய மொத்த பாயத்தினுடைய மதிப்பு, மொத்த காந்த பாயத்தினுடைய மதிப்பு 1 வெபர் எனில் அந்த கம்பிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண் 1 ஹென்றி ஆகும் அப்படின்னு வரையறுக்கலாம். இப்போ நம்ம 3 விதமான டெஃபினிஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து தன்மின் தூண்டல்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்து தன்மின் தூண்டல் எண்ணுக்கு வரையறை பார்த்துருக்கோம். அடுத்து தன்மின் தூண்டல் எண்ணுடைய அலகுக்கு வரையறை, ஹென்றிக்கு வரையறை பார்த்துருக்கோம். இந்த 3 வரையறைக்கும் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும், எதுவும் குழப்பம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு கம்பிச்சுருளுக்கு தன்மின் தூண்டல் எண், அதாவது இந்த எல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷனை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்து பார்ப்போம். இப்போ நீண்ட வரிச்சுருளின் ஒரு நீண்ட வரிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண், அதற்கான கோவை, இதுக்கான ஈக்குவேஷன் என்ன, அதை டெரைவ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். நமக்கு வந்து ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். தன்மின் தூண்டல் எண்ணுக்கான கோவையை வரையறு. ஒரு நீண்ட வரிச்சுருளின் தன்மின் தூண்டல் எண்ணிற்கான
கோவையை வரையறு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எப்படி? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்பிச்சுருள் நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு கம்பிச்சுருள். இதனுடைய நீளம் வந்து எல்லுன்னு வச்சுக்கோம். எல்லுங்கிறது இந்த கம்பிச்சுருளுடைய நீளம். அப்போ ஸ்மால் எல் அப்படிங்கிறது கம்பிச்சுருளின் நீளம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய மொத்த சுற்றுகளுடைய எண்ணிக்கை எத்தனை சுற்று இருக்குது? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 சுற்று இருக்கு இல்லையா? இது மாதிரி இது வந்து நம்ம வரைகிறதுக்கு கம்மியாக போட்டிருக்கோம். கம்பிச்சுருள்லாம் ஒரு 100 சுற்று 200 சுற்று அது மாதிரி நீளமான கம்பிச்சுருளில் நிறைய சுற்றுகள் இருக்கும். அப்போ கேபிட்டல் என் அப்படிங்கிறது என்னென்னா மொத்த சுற்றுகளுடைய எண்ணிக்கை. கம்பிச்சுருளில் இருக்கக்கூடிய மொத்த சுற்றுகளின் எண்ணிக்கை. மொத்த சுற்றுகளின் எண்ணிக்கை. அடுத்து இந்த கம்பிச்சுருளினுடைய ஓரலகு நீளத்தில் எவ்வளோ சுற்றுகள் இருக்கும்? அதாவது ஸ்மால் என் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் என்னா என்னென்னா மொத்த சுற்றுகளுடைய எண்ணிக்கை பை மொத்த நீளம். மொத்த சுற்றுகளுடைய எண்ணிக்கை பை மொத்த நீளம் பண்ணோம்னா நமக்கு ஓரலகு நீளத்தில், அதாவது 1 மீட்டரில் எவ்வளவு சுற்றுகள் இருக்கும் அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ இதுக்கு பேர் என்னென்னா ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை அர்த்தம். உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை. ஓரலகு நீளத்தில் எவ்வளோ சுற்றுகள் இருக்குது, எத்தனை சுற்றுகள் இருக்குது, 1 மீட்டர் நீளத்தில் எவ்வளோ சுற்றுகள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ரைட். இப்போ இந்த கம்பிச்சுருளில் நம்ம வந்து ஐங்கிற மின்னோட்டத்தை செலுத்துகிறோம். ஐங்கிறது கம்பிச்சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டம், அதாவது செலுத்தப்படும் மின்னோட்டம். கம்பிச்சுருளில் நம்ம செலுத்தக்கூடிய மின்னோட்டம், செலுத்தப்படும் மின்னோட்டம், நம்ம செலுத்தக்கூடிய மின்னோட்டம். இப்போ இந்த கம்பிச்சுருள் ஐங்கிற மின்னோட்டம் பாயறதுனால நமக்கு இந்த கம்பிச்சுருள் உள்ள காந்தப்புலம் உருவாகும். இது உள்ளே வந்து என்ன ஆகும்னா காந்தப்புலம் உருவாகும். அந்த காந்தப்புலத்துக்கு என்ன ஃபார்முலா? காந்தப்புலம் கம்பிச்சுருள் உள்ளே உருவாகக்கூடிய காந்தப்புலத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா V = μ0 n × I. இது நம்ம எங்கே சார் இருக்குது இந்த ஈக்குவேஷன் அப்படின்னா, இது நம்ம 3rd சாப்டரில் படிச்சிருக்கோம். ஒரு வரிச்சுருளின் உள்ளே உருவாகக்கூடிய காந்தப்புலத்திற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Bனா காந்தப்புல வலிமை = μ0 n × I. இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸ்மால் என்னா என்ன, ஐனா என்னன்னு இருக்குது. μ0னா அது வெற்றிடத்தினுடைய உட்புகுத்திறன், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த கம்பிச்சுருளில் ஒரு சுற்றில் உருவாகக்கூடிய காந்த பாயத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ காந்த பாயத்துக்கு நமக்கு வந்து பொதுவான ஃபார்முலா என்ன அப்படின்னா, காந்த பாயத்துக்கு phi = B வெக்டார் டாட் dA வெக்டார் அப்படி சொல்லலாம். இப்போ அந்த காந்த புலம் வந்து கம்பிச்சுருள் முழுவதும் சீராக இருக்குது, மாறாமல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இங்கே BA வெக்டார் காஸ் தீட்டா, BA வெக்டார்னே போடலாம், வெறும் BA வெக்டார்னே போடலாம். B வெக்டார் டாட் A வெக்டார் இப்படியே போடலாம். இப்போது இந்த B வெக்டார்னால் இந்த கம்பிச்சுருளில் இருக்கக்கூடிய காந்தப்புலம். A வெக்டார் அப்படின்னா அந்த கம்பிச்சுருளில் ஒரு சுற்று இருக்குல்ல, அந்த ஒரு சுற்று அதனுடைய பரப்புக்கு ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். அந்த செங்குத்து கோடு இதுதான் பரப்பு அப்படின்னா இதுக்கு செங்குத்து கோடு எப்படி வரும்? இந்த திசையில் வரையும். அந்த செங்குத்து கோடு தான் A வெக்டார்னு சொல்கிறது, பரப்பு வெக்டார்னு சொல்கிறது. இப்போ இதிலேருந்து என்ன எழுதலாம்? phi = A வெக்டார் டாட் B வெக்டார்னா AB காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி B வெக்டார் டாட் A வெக்டார்னா BA காஸ் தீட்டான்னு சொல்லலாம். BA காஸ் தீட்டா. இந்த இடத்துல தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா B வெக்டாருக்கும் A வெக்டாருக்கும் இடையில் உள்ள கோணம். இங்கே B வெக்டார் எப்படி இருக்கும்? இந்த திசையில் இருக்குது. A வெக்டார்னா இப்போ கம்பிச்சுருள் வந்து இந்த திசையில் எப்படி இருக்குது, அதுக்கு செங்குத்து கோடு வரைஞ்சேன் அப்படின்னா, அந்த சுருளுடைய பரப்புக்கு செங்குத்து கோடு வரைஞ்சோம் அப்படின்னோம்னா அதுவும் இதே திசையில் தான் இருக்கும். அப்போ B வெக்டாரும் A வெக்டாரும் ஒரே திசையில் இருக்கிறதுனால தீட்டா அங்கே எவ்வளோ அப்படின்னா தீட்டா வந்து 0 டிகிரி. அப்போ தீட்டா 0 டிகிரினா காஸ் 0 டிகிரியோட மதிப்பு என்ன அப்படின்னா 1. காஸ் 0வோட மதிப்பு 1. அப்போ இது என்ன ஆயிரும்? BA காஸ் தீட்டா அதனுடைய மதிப்பு வந்து காஸ் 0வோட மதிப்பு 1ன்னு ஆயிடுச்சுன்னா BA. இங்கேயும் வந்து நம்ம இன்டெக்ரல் போடுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா DA அப்படின்னு யூஸ் பண்ணுறது வழக்கம். ஏன் DAன்னா ஒரு சிறு பரப்பு DA வெக்டார் DA காஸ் தீட்டா சொல்லலாம். DAங்கிறது அந்த பரப்பில் பெரிய பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி. அதுதான் சப்போஸ் காந்தப்புலம் வந்து மாறுது அப்படின்னா இதில் மாறுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சிறு பரப்பாக DAன்னு சொல்லிட்டு சிறு பரப்பாக எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை இன்டெகிரேட் பண்ணுறப்ப தொகைகளை கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா
எல்லா தொகைகளுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்லா சிறு சிறு பரப்புகளையும் கூட்டுறது பேர் தான் இன்டகிரேஷன் சொல்கிறது. அப்போ முதல்ல சிறு பரப்புக்கு காந்த பாயம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் பிடிஏ. அப்போ எல்லாம் மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி சிறு சிறு பரப்புகளை கண்டுபிடிச்ச பாயத்தை மொத்தம் எல்லாத்தையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு மொத்த பாயம் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் இன்டகிரேஷன் சொல்கிறது. ரைட். இப்போது பிடிஏ காசிட்டான்னு சொல்லலாம். காசிட்டாவோட மதிப்பு 1 ஆயிடுது. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் நான் சொன்ன மாதிரி என்ன கிடைக்கும், டிஏங்கிறது ஒரு பெரிய பரப்பில் இருக்கக்கூடிய சிறு பரப்பு. இது மாதிரி சிறு சிறு பரப்புகளை எல்லாமே எடுத்து கூட்டணும் அப்படின்னா மொத்த பரப்பு தான் கிடைக்கும். அந்த மொத்த பரப்பு நம்ம வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். ரைட். அப்போ இங்கே மொத்த பரப்பு டிஏ, அதாவது இங்கே பிங்கிறது மாறிலி, டிஏ தான் வந்து நம்ம என்ன இன்டகிரேட் பண்ணுறோம், தொகைகளை கண்டுபிடிக்கிறோம். டிஏவை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஏன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகும், பி ஈக்குவல் டு பிடிஏ காசிட்டா 1 ஆயிடுது. மீது இன்டகிரல் பிடிஏ இருக்கும், அதனுடைய மதிப்பு என்னென்னா பிஏன்னு கிடைக்கும், பிஏ அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு சுற்றில், இந்த கம்பி சுற்றில் ஒரு சுற்றில் இணையக்கூடிய காந்த பாயத்தினுடைய மதிப்பு பிஏ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். பியினுடைய மதிப்பு, இந்த பியினுடைய மதிப்பு இங்கே ஏற்கனவே இருக்கா, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சப்ஸ்டியூட் 1 in 2 இல்லைங்க, சப்ஸ்டிடியூட் 1 in 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், பை ஈக்குவல் டு பிக்கு பதிலாக மியூ நாட் என்ஐ போட்டாச்சு. அடுத்து இன்ட்டு ஏ, இது வந்து பை. இது வந்து நமக்கு என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோம். இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ ஒரு சுற்றுக்கு எவ்வளோ காந்த பாயன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மக்கிட்ட எத்தனை சுற்று இருக்குது அப்படின்னா, நமக்கு n சுற்றுகள் இருக்குது, மொத்தம் n சுற்றுகள் இருக்குது. அப்போ மொத்த காந்த பாயம் எவ்வளோ அப்படின்னா, ஒரு சுற்றுக்கு எவ்வளோ அப்படின்னா, கேபிட்டல் N சுற்றுக்கு எவ்வளோ அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த எண்ணால் அந்த பையை மல்டிப்ளை பண்ணும். அப்போ மொத்த பாயம், கம்பிச்சுரோடு தொடர்புடைய மொத்த பாயம் அப்படின்னா, மொத்த பாயம் எவ்வளவு, n பை அப்படின்னு சொல்லலாம். மொத்த பாயம் n பை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் இது வேணால் ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருவோம், ஈக்குவேஷன் நம்பர் 4. இந்த எண்ணுடைய மதிப்பு என்ன, பையனுடைய மதிப்பு ஏற்கனவே இங்கே இருக்குது, இதனுடைய மதிப்பு அங்கே இருக்குது. என்னன்னா என்ன நம்மளுக்கு தெரியும், we know that எழுதிடுவோம். ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் எழுதணும், என்னது, ஸ்மால் n ஈக்குவல் டு கேபிட்டல் N பை எல் அப்படின்னா, இதில் இருந்து கேபிட்டல் N ஈக்குவல் டு என்னது, கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கேபிட்டல் N ஈக்குவல் டு ஸ்மால் n இன்ட்டு எல்லுன்னு கிடைக்கும். இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் வச்சுக்கோம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ கேபிட்டல் N மதிப்பு இங்கே இருக்குது, பையோட மதிப்பு இங்கே இருக்குது, இந்த ரெண்டையும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் என்னது, 3 and 5 in 4, 3, 5 in 4 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், மொத்த பாயம் கிடைக்கும். இப்போ மொத்த பாயம் இங்கே எழுதுகிறேன். மொத்த பாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பாயம் n பை ஈக்குவல் டு என்னோட மதிப்பு வந்து என்னது, ஸ்மால் n இன்ட்டு என், ஸ்மால் n இன்ட்டு என். பையோட மதிப்பு இங்கே இருக்குது, மியூ நாட் n ஐ ஏ இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக ஈக்குவேஷன் நம்பர் 5 வரலையும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 6. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம், தன்மின் தூண்டல் இன்ட்ரொடக்ஷனில் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, வி நோ தட், WKTனா வி நோ தட், நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்தோம், n பை ஈக்குவல் டு NI அப்படின்னு பார்த்தேன், ஒரு ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம தன்மின் தூண்டல் என்னென்னா என்ன, அதுக்கு அழகு, இதெல்லாம் வரையறை செஞ்சோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 7. இப்போ இதை பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 6, ஈக்குவேஷன் நம்பர் 7 ரெண்டும் கம்பேர் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து n பை சேம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ ஈக்குவேட் 6 and 7 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆல்ரெடி ஈக்குவல், ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போ பாருங்க, இங்கே வந்து என்ன இருக்குது, NL மியூ நாட் NIA ஈக்குவல் டு 7th ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, L இன்ட்டு I. இப்போ பாருங்கள், II கேன்சல் பண்ணிடலாம். மீது என்ன இருக்குது, இங்கே n இன்ட்டு n ஸ்கொயர்னு எழுதலாம். மியூ நாட் இருக்குது, L இருக்குது, A இருக்குது இல்லையா. இப்போ நான் அதை அப்படியே மிரர் இமேஜாக இப்படி எழுதுகிறேன். ஏன்னா எது நம்மளுக்கு தேவையோ அது இந்த பக்கம் வச்சுக்குவோம். அப்போ L ஈக்குவல் டு மியூ நாட் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், மியூ நாட் இன்ட்டு n இன்ட்டு n ஸ்கொயர், அடுத்து A, கேபிட்டல் A, அது L. இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. எதுக்கான ஃபார்முலா,
தன்மின் தூண்டல் எண். ஒரு நீண்ட வரிச்சொல்லினுடைய தன்மின் தூண்டல் எண்ணிற்கான கோவை என்ன அப்படின்னா இதுதான். L = μ0 n² AL. μ0னா என்னது? வெற்றிடத்தினுடைய உட்புகுத்திறன். என்னன்னா கம்பிச்சுருளில் ஓரலகு நீளத்தில் இருக்கக்கூடிய சுற்றுகளுடைய எண்ணிக்கை. ஏன்னா கம்பிச்சுருளுடைய குறுக்கு வெட்டு பரப்பு. இந்த